ராம்குமார் உயிரிழப்பு குறித்து அவரது சொந்த ஊரான தென்காசியில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் முரளிதரன் பேசலாம். வணக்கம் முரளிதரன், சொல்லுங்க, தற்போது நீங்க எங்க இருக்கீங்க? ராம்குமாரோட வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? இப்போ நான் செங்கோட்டை அருகே உள்ள மீனாட்சிபுரத்தில் ராம்குமாரின் வீட்டின் முன்முதிக்கிறேன். இந்த வீட்டில் பொதுமக்கள் கூடியுள்ளனர். அவர்கள் வீட்டில் ஒரே சோகமயமாக உள்ளது. அவர்கள் குடும்பத்தார், அவருடைய உறவினர்கள் அனைவரும் அவரது தந்தை நடுவில் அமர்ந்திருக்கிறார். அனைவரும் சுற்றி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் இவர்கள் அவர்கள் சொல்லக்கூடியது, அவங்க உறவினர்கள் அந்த வீட்டிலிருந்து கூறுவதெல்லாம் ராம்குமார் கொலை செய்யப்பட்டு விட்டார். அவர் எங்களுக்கு அவர் இந்த மாதிரி தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கிற தகவல் எங்களுக்கு இதுவரை கொடுக்கவே இல்லை. நாங்கள் தொலைக்காட்சியில பார்த்துதான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு இந்த தகவல் எங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க இதுல இருந்து இவங்க கொலைதான் பண்ணியிருக்காங்க. அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணல. இது இந்த இதை மூடி மறைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய உறவினர் ரோசி அப்படிங்கிற ஒரு பொண்ணு நமக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல அவங்க வீட்டுல உள்ள நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியல. அவங்க ஃபுல்லா சுத்தி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அவர் தகப்பனார் பரமசிவம் சுகத்தில் உட்காந்துருக்காரு. அவர் எதுவும் பேச முடியல. இந்த சூழ்நிலை இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு எதுவும் இங்க போடப்படவும் இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைமை, இப்போதைய நிலைமை. முரளிதரன், தற்போது அவருடைய தந்தை பரமசிவம் ஏதாவது சொல்றாரா? அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க இது திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத அவங்க வீட்டுல சொல்றாங்க. அவங்க அதை சொல்லக்கூடியது அவர் தந்தையை சந்திக்க முடியல. ஆனா அவர் தந்தையை வீட்டுக்குள்ள விட அந்த வீட்டுக்குள்ளே போக அவரை சந்திக்க முடியாத அளவுக்கு திட்டம் உள்ள சுத்தி இருக்கிறாங்க. ஆனா அவரை பார்க்க முடியல. அவரை வெளியே போகிறதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு எதிர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவர் வீட்டுல ரோசிங்கிற அவருடைய உறவினர், சோதனை முறை வேண்டும். அவர்கள் தான் இந்த மாதிரி ராம்குமார் கொலை செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு தற்கொலை அவர் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க அந்த ரோசிங்கிறவங்க தான் நம்மகிட்ட அதை சொல்றாங்க. ராம்குமாரோட வீட்டில் இருக்கிறவங்க எப்ப சென்னைக்கு வர இருக்கிறாங்க? இப்ப ராம்குமாரோடைய உடலை பெற்றுக் கொள்வதற்காக அவங்க ஏதாவது தயாராக இருக்கிறாங்க வர்றதுக்கு? அந்த மாதிரி இந்த சூழ்நிலை அவங்க தகப்பனார் வெளியில வரும்போது அவருக்கு கேட்கணும். அப்படி இப்ப உள்ள சூழ்நிலையில அவங்க உள்ள போக முடியாம இருக்கு. நான் போவதுக்கு முயற்சி பண்ணி கேட்டு திரும்ப என்னங்கிற சட்டத்தில் தகவல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். முரளிதரன், தற்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? ராம்குமார் தற்போது தற்கொலைக்கு செய்து கொண்டு உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவங்க என்ன சொல்றாங்க? பகுதியுடைய மக்கள் மனநிலை என்னவென்றால், அவர்கள் இதில் ஒரு சரியான ஒரு முடிவு என்ன எங்களுக்கு தெரியவில்லை. இது உண்மையில் கொலை செய்யப்பட்டதா அல்லது தற்கொலைதான் செய்ய முயன்றதா அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது என்றுதான் ஊரில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் இன்று இரவு நேரம் என்பதால் அதிக அளவில் கூட்டம் இல்லை. இன்னும் காலையில் தான் இவர்கள் இன்னும் அதிகமாக கூடி அவர்களுடைய முடிவு என்னங்கிறது தெரிய வரும். தற்போதைய சூழ்நிலையில் அவர்கள் எந்த முடிவையும் கூடாத அளவில் ஒரு குழப்பமான சூழலில் இருக்கிறார்கள் இந்த கிராம மக்கள். ராம்குமார் தற்கொலை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை என்றும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் அவருடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சொல்வதாக எமது செய்தியாளர் சொல்ல கேட்டோம். அடுத்ததாக தற்போது நமது செய்தியாளர் ரத்னகுமார் தற்பொழுது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சொல்லுங்க ரத்னவேல், தற்போது எப்பொழுது பிரேத பரிசோதனை நடைபெற இருக்கிறது? தற்போது மருத்துவமனையில் நிலவக்கூடிய சூழல் பற்றி சொல்லுங்க. சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறை எண் 2 அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் இன்று மதியம் உணவு முடித்ததற்கு பிறகு சிறையில் உள்ள பிளக் பாயிண்ட், அதாவது லைட் எரிய பயன்படுத்தும் இணைப்பில் இருக்கக்கூடிய வயரை பல்லால் கடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். தற்போது அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வழியில் அவர் உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தற்பொழுது அவர் உயிரிழந்திருக்கிறார். தற்போது அவருடைய உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது பிரேத பரிசோதனை எப்பொழுது நடைபெற இருக்கக்கூடியது? பிரேத பரிசோதனை யார் முன்னிலையில் நடத்தப்பட இருக்காங்க? எப்பொழுது இவர் உடல் பெற்றோரிடத்தில் ஒப்படைக்கப்படுது? போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது.